ஜாலியா எக்ஸாம்ல முடிஞ்சுச்சேன். இதுக்கு மேல 2 நாளைக்கு கம்பெடிச்சு தூங்க போறேன். எவனையும் நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாதுடா. டேய் டாடா பை பை தூங்க போறேன். ஐயா என்னது நம்ம கேம்ல அப்டேட் வந்துக்குதா? ஆஹா இந்த அப்டேட் செம்மையாகுது. ஓகே ரைட் நெட் ஆன் பண்ணி அப்டேட் பண்ணிடுவேன்டா. ஓகே இருங்க அப்டேட் பண்ணிடுறேன். ஐயோ நெட் காலி. ஐயோ நெட் பேக் வரலையே. ஐயோ அண்ணா டேய் அடே அண்ணா எழுதுடா டேய். இந்தியன் மேக்ஸ் அப்டேட் வந்திருக்குடா டேய். அடே எழுதுடா. ஐயோ இப்படி சொன்னால எழுதிக்க மாட்டே. ஏய் ஏய் எழுதுடா. அடங்க மொக்க எழுதிர மாட்டேங்கறேனே. இவனுங்களே இது பண்ண கூடாது. இப்ப பாருங்க என்ன பண்றேன் அப்படினு. என்னன்னா தனியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லட்டு குட்டியோட உச்சங்க இருங்க எடுத்து வாயில ஊத்திரலாம். டேய் அண்ணா டேய் எழுதுடா இப்பயாச்சு டேய். அடே எழுதுடா ப்ளீஸ்ரா. அடே ஒண்ணே வேண்டா. அட யாரா அவன்? அட பாவி எழுதிர மாட்டேங்கறேனே. இப்ப பாருங்க. ஏய் சிலிக்கு வந்திருக்கடா. எழுதுறா. அக்கா வந்திருக்க மறா. நல்ல சிலிக்காவா? அக்கா எங்கக்கா? ஐயோ அக்கா. அட பாவி டேய் நீ ஏன்டா இப்படி வேஷம் போட்டு உட்காந்துக்குற? என்னாச்சு உனக்கு? டேய் அடா இன்டர்நெட் மேக்ஸ் அப்டேட் வந்துடா. செம்மையாகுதுடா டேய். டக்குனு அப்டேட் நெட் போட்டு அப்டேட் பண்ணி விடுறேன் நான் இல்லனா. ப்ளீஸ் என்னது இந்தியன் பைக்ஸ் அப்டேட் வந்திருக்கா? இரு பாப்போம். ஆஹா செம்மையாகுதே. ஸோ உங்களுக்கு மக்களே ஓகே. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசி வீடியோ மக்களே. என்னது கடைசி வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 2024ஓட சீட் கோடோட கடைசி வீடியோ. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்த அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் 2024 வந்த அத்தனை சீட் கோடும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசம்பர் மந்தில் அப்டேட் வந்திருக்கு மக்களே. நேற்று தான் அப்டேட் வந்துச்சு. அப்டேட் பண்ணிக்கோங்க போயிட்டு. ஸோ எடுத்தோடனே ஃபோனில் போயிட்டு நான் வந்து இப்போ போட்டேன்ல PM10 அப்படின்ட்டு ஆஜிஸ்டூலில் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பல்காக மாறிடுவீங்க. ஹல்கா மாறிடுவீங்க. எப்படா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் இப்போ பண்ண மாதிரியே திருப்பியும் பார்த்தீங்கன்னா வீடியோ திருப்பி பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் போய் பார்த்துட்டு இந்தியன் பக்ஸில் போய் அப்டேட் பண்ணிட்டு போடுங்க. வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சீட் கோட் இருக்குது. உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்தியன் பைக்ஸ் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு லைக்கை போடுங்க. இந்தியன் பைக்ஸ் பிடிச்சா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக்கை போட்டுணும். ஸோ ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீட் கோட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ அது இந்த ஹல்கோட சீட் கோட் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நிறைய சீட் கோட் இந்த மந்த்துக்கு புதுசாக வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ப்ளஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024ஓட அத்தனை சீட் கோடும் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மந்தோட இந்த இயரை முடிய போது நெக்ஸ்ட் 2025 வந்துடும். அதனால் இந்த 2024 வந்த அத்தனை சீட் கோடும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்து இந்த சீட் கோட் வீடியோ நம்ம முடிக்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ ஹல்க்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற பவர் இருக்குது மக்களே. ஆக்சுவலாக ஒரு அடித்தா வந்து ஒரு ட்ரக்கை கொளுத்தி விட்டு எறிகிற அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹை ஜம்ப் பண்ணுறான். அடுத்தது சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அதுக்கெல்லாம் நீங்கள் சீட் கோட் தனித்தனியாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்து RGS டூலில் போயிட்டு PM10ன்னு போட்டு நீங்கள் ஹல்கா மாறிட்டாலே போதும். இத்தனை விஷயமும் பண்ணுவான். ஓகே. ஸோ அடுத்தது சீட் கோட் என்ன ப்ரோ புதுசாக வந்துக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஓகே அதுக்கு நம்ம போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் கூட வந்திருக்கு மக்களே. என்னது ஹல்க் மாதிரி இன்னொரு கேரக்டர் வந்திருக்கா? அப்போ ஸ்பைடர் மேனா, அயன் மேனா, கேப்டனா, கீப்டனா அப்படின்னு கேட்பீங்க. இருங்க நான் போட்ட காமிச்சாரேன். ஸோ PM9 அப்படின்னு போடுங்க கேமில் போயிட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் கேமை போய் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இப்போ என்னடா இது? ஆஹா நம்ம சில்க் சுந்தரி அக்காவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. ஸோ நம்ம பேர் வச்சு சில்க் சுந்தரி அக்கா. ஸோ நம்ம சில்க் சுந்தரி அக்கா நம்ம கேமில் வந்துட்டாங்க மக்களே. ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சுந்தரி அக்கா கண்டு நிறைய வீடியோ போட்டிருப்போம். பட் கடைசியாக நம்ம சில்க் சுந்தரி அக்காவே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கே வந்துட்டான்டா தம்பி அப்படின்ட்டு. செம்மையாக இருக்காங்களே. ஆஹா சூப்பர். ஓகே அக்கா ஸ்கூட்டி ஓட்டுற ஸ்டைலே தனி. ஐயோ என்ன இப்படி போய் விழுகுதே? அதுங்க தான் பொண்ணுங்களே நம்ப கூடாது. ஸ்கூட்டியில் போகிற பொண்ணுங்களே எப்போ வேணால் கீழே தடிக்கி விட்டு விழுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ புது சீட் கோடு இந்த மந்த்துக்கு ஒன்று வந்திருக்கு மக்களே. அந்த சீட் கோடை பார்த்துட்டு நேராக நம்ம 2024 ஓட அத்தனை சீட் கோடையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் மக்களே அந்த புது சீட் கோடு. ஸோ இந்த சீட் கோடை நேராக நம்ம ஃபோனில் டைப் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து வரப்போகிறது கார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கார்பியோ கார். இந்த காரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன படம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கெஸ் பண்ணி. ஸோ நம்ம ரஜினி சார் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அது என்ன படம்னு கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிடீம் கோட் கிஃப்ட் நாங்கள் தரேன். ஓகே. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடா பாவி திருப்பி இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா காரை கவுத்து விட்டுருச்சு மக்களே. ஆடா பாவி புதுசாக வாங்கின காரை இப்படி பண்ணி விட்டியாம்மா சில்க் சுந்தரியா? ஓகே மக்களே. ஐயோ ஷிட். ஸோ இதோட முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கிடையவே கிடையாது. அடுத்தது இந்த மந்த் எண்டில் ஒரு பயங்கரமான அப்டேட் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பைக்ஸ்காரனுங்க ஒரு அப்டேட் விட்டுருக்கானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நியூ ஏரோப்ளைன் மக்களே. நியூ ஏரோப்ளைன் கிடையாது, ரொம்ப நாள் இந்த ஏரோப்ளைன் இங்கே நின்றுருக்குல்ல, ஸோ இதை நம்மளால் ஓட்டவே முடியாது. பட் இந்த அப்டேட்லேருந்து நம்ம இதை ஓட்டலாம் மக்களே. எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் பிளைன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் நிற்கும். ஸோ அது ரேண்டமாக தான் நிற்கும். இப்போ நம்ம கேமில் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளே போங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் ஒரு வாட்டி அந்த எல்லோ கலர் பிளைன் நிற்கும். ஸோ அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலர் பிக் ஏரோப்ளைன் நிற்கும் மக்களே. கரெக்டாக வந்து நீங்கள் அதை வந்து எடுத்தோடனேலாம் உங்களுக்கு வராது. கேமில் சப்போஸ் வரலைன்னா திருப்பி கேமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஏரோப்ளைன் வந்து இங்கே நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிற்கிற பிளைனில் மட்டும்தான் நீங்கள் ஏறி ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இது ஓட்ட போகிறோம், எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, எங்கடா ஏற முடியல? ஐயோ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜில் போய் ஏறணும் மக்களே, இல்லைனா அந்த சிம்பிள் காமிக்காது. ஸோ கரெக்டாக நான் ஏறின மாதிரி கரெக்டாக எட்ஜில் போயிட்டீங்கன்னா அந்த சிம்பிள் காமிச்சிடும், அழகாக அப்படியே உள்ளே உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஓட்டி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஓகே, ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்க்க செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஓட்டி பார்த்த மக்களே, ஸோ ஓட்டி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாக இந்த ஏரோப்ளைன் இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆமைக்குட்டி இருக்குல்ல, ஆமைக்குட்டி போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஏரோப்ளைன் போகிற மாதிரியே இல்லை, ஏதோ ஆமைக்குட்டி நவுந்து தவழ்ந்து பாய்ந்து போகிற மாதிரியே இருக்குது மக்களே. அவ்வளோ ஃபீலு. ஆக்சுவலாக ரொம்ப கடுப்பாக இருக்குது ஓட்டுறதுக்காக, நான் கீழே இறங்கிட்டேன். ஸோ ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஹல்க் வந்து உடைக்க முடியுதா, ஸோ தம்சம் பண்ணுறானான்னு பார்க்கலாம். அடா பாவி, ஏரோப்ளைனையும் பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டு அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்குது மக்களே. செம்மையாக இருக்குது மக்களே. எனக்கு இந்த டிசம்பர் அப்டேட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஹல்க் மட்டும்தான். ஏன்னா ஹல்க்கு பவர் சரி, அவனோட உருவம் சரி, செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட அப்டேட்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா 2024 அத்தனை சீட் கோடும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா வேட்டையா, சீட் கோடு வேட்டையா? கமான் கைஸ். ஸோ இப்போ நான் போடுற அத்தனை சீட் கோடு நான் எப்படி ப்ரோ ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நோட்டில் 2024 இந்தியன் பைக்ஸோட அத்தனை சீட் கோடு இருக்கும். நீங்கள் எப்போ உங்களுக்கு போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகணுன்னாலும் அந்த நோட்டில் இருக்கிற சீட் கோடை போட்டு நீங்கள் ஜாலியாக விளையாடுங்க கேமில். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும், ஐடியா கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன் மக்களே. ஸோ பஸ்ஸில் எல்லாமே கலந்து தான் போடுறேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யூ வில் கிவ், சரி உங்களுக்கு இங்கிலீஷ் எதுவும் நம்மளுக்கு வரல. ஸோ இந்த வீடியோ முடிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அத்தனை சீட் கோடும் கவர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்த சீட் கோடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறந்த சீட் கோடு, ஸோ இல்லை பார்க்காத சீட் கோடு கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒன்றுனா பார்த்துடுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் போட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இன்னும் கடல் மாதிரி போயிட்டே இருக்கும் மக்களே. ஏன்னா நம்ம ஒரு வருஷம், அதாவது கேம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இந்த ஒரு வருஷம் வரைக்கும் போட்ட எல்லாம் சீட் கோடையும் நம்ம போடுறதுனால நிறைய சீட் கோடு இருக்கும் மக்களே. பாருங்களேன், ஸோ கடைசியாக காமிக்கிற எவ்வளோ சீட் கோடு இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம கேமில் இவ்வளோ சீட் கோடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 சீட் கோடு தான் மைண்டில் இருக்கும். அந்த 2-3 சீட் கோடு தான் நம்ம கேமில் போட்டு விளாடுவோம். பட் நிறைய சீட் கோடு நம்ம கேமில் இருக்கிறது நிறைய நானே மறந்து போயிட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்த சீட் கோடு தான், பட் நான் மறந்து போயிட்டு இதெல்லாம் நம்ம கேமில் இருந்துச்சா அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் நிறைய ரிமெம்பர் ஆச்சு. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பெரிய ஜெட் பேக் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். பட் அதெல்லாம் நம்ம கேமில் இருக்குன்னு மறந்து போயிட்டேன் நான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரா காரு. ஸோ இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். அந்த மஸ்டாங் கார்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஓட்டிருக்கவே மாட்டீங்க. ஸோ யார் யார் இந்த பழைய கார்லாம் ஓட்டுறீங்க அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பழைய அப்டேட்டில் வந்து கார் மக்களே. ஸோ அடுத்தது வந்து இப்போ ஃபெராரி காரு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ், ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டே இருக்கலாம் வாங்க. ஸோ லம்போகினி வெர்ஷன் 2, ஸோ அடுத்தது டேங்கரு, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ லைக் இன்னும் நிறைய இருக்குது பாருங்களேன். 2020 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான எண்டிவர் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. பாருங்கள், அந்த ஜிராஃபியோட ஒன்று ஓடிட்டுருக்கு இந்தாண்டுன்ட்டு. ஸோ அதோட சீட் கூட நான் போட்டிருப்பேன், ஃபஸ்ட்டே எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது ஃபயர் இன்ஜினு. ஸோ ஃபயர் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ சப்போஸ் நான் ஏதோ பைக் எடுப்பேன், கார் எடுப்பேன், பட் இந்த ஃபயர் இன்ஜின்லாம் இருக்கிறது எடுத்து ஓட்டவே மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எடுத்து ஓட்டுங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாரில் நீங்கள் எடுத்துருப்பீங்க. ஸோ தார். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. பட் இப்போ நான் போடுற போச்சு. ஸோ அடுத்தது
வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்சன் காரு. ஸோ இந்த குதிரை கூட மறந்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ செம்மையாக இருக்குல்ல. ஓகே, அடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் முடிய போகுது மக்களே. ரொம்ப நேரம் வீடியோ வந்து இழுக்க மாட்டேன், உங்களுக்கும் போர் அடிக்காது. ஸோ அதனால தான் டக்குன்னு போட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குதிரையை ஆல்ரெடி போட்டோம். ஸோ அடுத்தது என்ன போடலாம்? ஓகே 40450. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அப்பாச்சி, டிவிஎஸ் அப்பாச்சி. ஸோ அடுத்தது மான்ஸ்டர் ட்ரக் காரு. ஸோ அடுத்தது போலீஸ் காரு. ஸோ அடுத்தது வந்து வாங்க டக்குன்னு அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னது? ஓகே, போலீஸ் காரில் 2 விதம் இருக்குது. ஸோ அந்த 2 விதமும் நான் போட்டுட்டேன். அடுத்தது 1212 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் வரும். அதே 01212 அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ரக் வித் ட்ரைலர் வரும். ஸோ இப்போ பாருங்கள் என்னது? ஐயோ, இது என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. என்னது இது? ஓகே, யமகா VMAX. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ 8888. ஓகே, என்னது? ஓகே 777. ஓகே, ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த சீட் கோடலாம் 666 அப்படின்னு போடுங்க. 888777 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கோட சீட் கோடு. உங்களுக்கு மனப்பாடம் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது 333 அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு சீட் கோடு. ஸோ இந்த மாதிரி 3 நம்பர் நீங்கள் சேமாக போடுங்க. 4433, அதாவது 33லேருந்து ஆரம்பிங்க. 332255667788 இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே மைண்டில் வச்சுக்கலாம். நீங்கள் நோட்டை கூட பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் இந்த மாதிரி சீட் கோடு போடுங்க. ஸோ அதாவது 3355446677 123 இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா GTR காரு. சூப்பராக இருக்கும் மக்கள் இதெல்லாம். ஓகே, ஐயோ என்னடா அந்த இடத்துல? ஐயோ சாமி, என்ன முட்டி விடாத, அவ்வளோதான் செத்து போயிடுவேன். ஐயோ அப்பா அடியே என்னதுடா இது? ஐயோ அடா பாவி, எங்கடா அங்கே நிற்காமல் இங்கே சொட்டிட்டு வருது அந்த ஏரோப்ளைனு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தார் காரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2000 அப்படின்னு போட்டிங்கன்னா இது ஆல்ரெடி போட்டோம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சம் இது ரிப்பீட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம இத்தனை ஜீட் கூட அட்டன் டைமில் போடுறதுனால நம்மளுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம சப்போஸ் ரிப்பீட்டாக போட்டால் அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னும் இருக்குது மக்கள், இன்னும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 10-20 சீட் கோடு தான் மக்களே. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் வாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா KTMஸ்லாம் போட்டிருப்பேன். ஆல்ரெடி நடுவில் KTM பைக்கோட சீட் கோடெலாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போகிறது எல்லாமே KTM பைக். ஐயோ போச்சா, அடங்கு ஒக்கமக்கம். ஐயோ இந்த பைக் எடுத்தாலே தான் மக்களே பிரச்சனை, அந்த கோஸ்ட் ரைடர் பைக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிறதும் எல்லாம் வெடிச்சு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஐயோ என்னடா இதுவும் வெடியுது. ஏமா சாமியா, இதுக்கு மேலே இந்த பைக் எடுக்கக்கூடாதுப்பா சாமியை. இன்னும் நான் நடுவில் போட்டிருந்தேன்னா இருக்கிற சீட் கோடு போட்ட அத்தனை காரையும் வெடிஞ்சிருக்கும் மக்களே இந்த கோஸ்ட் ரைடர் பைக்கு. சுபா ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. ஸோ லம்போகினி வெர்ஷன் 1, புக்காட்டி வெர்ஷன் 2. ஸோ அதெல்லாம் போட்டோம். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 2-3 சீட் கோடு தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என்ன போடலாம்? ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2 லம்போகினி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னது? ஓகே 6G சாரி ஓகே இருங்க 0ன்னு போடுங்க. ஸோ 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் டேங்க்ஸ்லாம் வரும். அடுத்தது ஸ்கூட்டி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3000 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவாசக்கி பைக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பல்சர். ஸோ அடுத்தது அயபுசா. இதெல்லாம் சூப்பர் பைக்ஸ் மக்கள். இப்போ நான் போகிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஹெலிகாப்டரு. ஸோ அடுத்தது 9000 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஸ்ப்ளெண்டரு. 999 அப்படின்னு போட்டிங்கன்னா புல்லட் மக்களே. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சூப்பர் ஜம்புக்கு அப்புறமேட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த் அதோட சீட் கோட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுவும் சீட் கோட் இதில் தான் வரும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா RGS டூலையும் நிறைய இது இருக்குது மக்களே, சீட் கோட்ஸ் இருக்குது. பட் நான் சொன்னது சீட் கோட்ஸ் நம்ம ஃபோனில் டைப் படிக்கிற சீட் கோட்ஸ் மட்டும்தான் 2024 மட்டும்தான் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வேணும்னா RGS டூல்ஸோட சீட் கோட்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ 2024 வந்து எல்லாம் RGS இதுவும். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நான் அது போடலாமல் வேணாமான்னு யோசிப்பேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் சப்போஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கீழே கண்டிப்பாக பண்ணுங்கள் RGS டூலோட சீட் கோடு வேணுமா என்னன்ட்டு. ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஃபோனில் இருக்க சீட் கோட் 2024 இதுதான் மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது 2024 அத்தனை சீட் கோடும் இப்போ நம்ம முன்னாடி இருக்கும் மக்களே. செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி. இங்கே பாருங்க எவ்வளோ சீட் கோடு பா சாமி. ஸோ சப்போஸ் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை என்னன்றதை சீட் கோடாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சீட் கோடு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் மக்களே. 2024 இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா? சூப்பராக வேறு மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2024 எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வீடியோவும் பார்த்திங்கன்னா சீட் கோடும் பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.